போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் என்னுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. தென்கைலை வெள்ளி மலை சிவபெருமானே உன் திருவடிகள் போற்றி போற்றி. மண்ணில் பிறந்தார் பெருமைன் மதிசூடும் அண்ணலாரடியார்தனை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல் அகரம் ஆயினும் அந்தனர் கீயினும் சிகரம் கோபுரம் ஆயிரம் செய்து முடித்தலும் பரமசிவ சக்தி முருகன் அடியார்களுக்கு அமுதளிப்பதற்கு நிகரில்லை. இறைவா வெள்ளியம்பலத்தரசே திரு அமுது கொள்ள வேண்டும். திருச்சிற்றம்பலம். புலியர்கான் பொலித்த புகலியர்கான்களல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரானடி போற்றி. வாலி திரு நாவலூரன் தொண்டர்வதம் போற்றி. ஒலி மணி திரு மான ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. பெணியதன்னொருமை கொள்ள மிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் மகரினர் கடி கணபதி மனருளி நன்மிகு கோடை வடிவி பயில் மலை வளம் முறை இறையே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமதில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலம் தோன்றும் முருகா என்று ஓதுவாருண்ணே. வெளிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கே வேதம் சொன்ன வலிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கும் அவலி கிடைக்க வலிக்கே சுழன்று வெண் பாவங்களே செய்து வாழ்நரக குளிக்கே அலந்தும் கயவர் தம்மோடு என்ன கோட்டோ இனியே. மறை உணையாய் தூள் உணையாய் வாசடை மேல் வளரும் விரை உணையாய் பிஞ்சகனே என்றுணை பேசி நல்லால் குறைவுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் இறந்த நிறைவுடையார் இடர்களையார் நெடுங்கலமே. இடரினும் நலரினும் எனதுரு நோய் உடரினும் உணகலல் தொழுதெழுவேன் கடல் நிலமுதோடு கலந்த நஞ்சை இடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமை ஆளுமாறி இவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருளாவடுதுறை அரணே. இல்லக விளக்கது இருள் எடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது.
அருளியும் இருக்கின்ற வெங்கில் இருக்கின்ற எல்லா உயிர்களையும் நோயற்ற வாழும் குறையற்ற செல்லும் தந்தரல வேண்டும். இறைவா, இன்று உன்னை காண வந்திருக்கும் அடியார்கள் அவர்கள் வேண்டும் நல்வரங்களை எல்லாம் தந்தரல வேண்டும். இறைவா, நீர் படைத்த வையகம் நீடுக, மாமலை மண்ணுக, நெய் விரும்பி அன்பர்தம் விளங்குக, சைவ நினைதான் தலை தோங்குக, தெய்வ வெந்திருநீர் சிறக்க. சிவா திருச்சிற்றம்பலம். தன்னார்மதியும் தளவாளரும் தனியும் தலைவாசரணம் பண்ணாரி செய்யும் வகைமான் குரலும் வட செஞ்ச விநாயகனே சரணம். பெண்ணாயுமையும் ஆனாய் நீயும் வினையும் திருநெறியனே சரணம். விண்ணவர் மணியும் வெள்ளியங்கிரிமலை நாயகனே சரணம் சரணம் சரணம். நமச்சிவாய 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 நமச்சிவாய. ஏ புறா எடுத்துக்கிட்டீங்களா? சாமி கும்பிடுங்க. லிங்கிரி ஆண்டவர் பஞ்சலிங்கமா தவநிலையில நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க காற்றுலிங்கமாகவும், ரெண்டாவது இருக்கிறவங்க நீர்லிங்கமாகவும், மூணாவது இருக்கிறவங்க அக்னிலிங்கமாகவும், இவங்க நமக்கு ஆகாயலிங்கமா காட்சி தராங்க. இந்த 7வது மலை பூமிலிங்கம். மொத்தம் பஞ்சலிங்கமா தவநிலையில இந்த கலியுகத்துக்கு லிங்கிரி ஆண்டவர் நமக்கு எல்லாத்துக்குமே அருள் பாலிக்கிறாங்க. நாம் இப்போ இருக்கக்கூடிய இடம் வெள்ளியங்கிரி மலை அடிவாரம். இங்கே இருந்து தான் வெள்ளியங்கிரி நாதரை பார்ப்பதற்காக எல்லோரும் இங்கேருந்து பக்தர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது, இந்த மலையேற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயமா பார்க்கப்படுது. தமிழகத்தில் கடினமான மலையேற்ற பகுதிகளில் இந்த வெள்ளியங்கிரி மலையும் ஒன்றா பார்க்கப்படுது. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகளோடு இங்கே வரலாம், மேலும் இங்கே என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலும் அதிக அளவில் இறுக்கமான ஆடைகளை அணியாமல் ஒரு லேசான ஆடைகளை அணியிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சௌகரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இறுக்கமான ஆடைகளை அணிந்து மலையேற்றம் செய்யறது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால லேசான ஆடைகளையும் இறுக்கமற்ற ஆடைகளையும் அணிவது இங்க வந்து ஏற்புடையதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து குளிர்காலம். இங்க வந்து இரவில் வரவங்க அந்த குளிரை தாங்குவதற்கு ஏதுவா குல்லா, ஸ்வெட்டர் போன்ற உடைகளை அணிந்து வரலாம். அது மட்டும் இல்லாம இங்க பகல்ல வரும்பொழுது அதிக அளவிலான வெயில் இருக்கும். அந்த நேரத்துல தங்களை காத்துக்கிறதுக்கு குல்லா போன்ற விஷயங்களும் அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். மேலும் மலையேற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிக அளவில் தண்ணீர் தாகத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தண்ணி இங்க வந்து மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்கு. இங்க மலைகள்ல அதிக அளவுல சுனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுல பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது தேவைப்படும். நீங்க கையிலேயே ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அதிக அளவிலான தண்ணியை குடிக்க முடியும். மேலும் அந்த சுனை அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய தண்ணீரை எடுத்து நீங்க குடிக்கிறதுக்கும் அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க மலையில வந்து எல்லா நேரங்கள்லயும் அனுமதிக்கிறது இல்லை. சிவராத்திரியை முன்னிட்டு மட்டுமே இங்க வந்து பக்தர்கள் மேல செல்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வனத்துறை மிகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை இங்க மேற்கொண்டு இருக்காங்க. வரக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் சோதனை செய்து அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்டவற்றை முற்றிலும் தடை பண்ணியிருக்காங்க. எல்லா விதமான பிளாஸ்டிக்கையும் இங்க வந்து முன்கூட்டியே எடுத்துட்டு அவங்க எடுத்துட்டு போகக்கூடிய வாட்டர் பாட்டில்களையும் 20 ரூபாய் பெற்றுட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி தான் அனுப்புறாங்க. மீண்டும் அந்த வாட்டர் பாட்டில்களை எடுத்துட்டு வந்து கொடுத்தாக்கா அவங்களுக்கு அந்த 20 ரூபாய் ரீஃபண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உணவுப் பொருட்களையும் எந்த விதமான பிளாஸ்டிக்கையும் அவங்க அனுப்புறது இல்லை. மேலும் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் எதையுமே மேல கொண்டு செல்றதுக்கு அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாம ஸ்ப்ரே, இந்த வாலினி ஸ்ப்ரே போன்ற ஸ்ப்ரேக்களையும் மேல எடுத்துட்டு போகக்கூடாது. ஏன்னா அது வந்து தீப்பிடிக்கிறதுக்கு ஒரு உகந்த பொருள் அப்படிங்கிறதுனால அந்த பொருளையும் மேல எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி கிடையாது. நாம இப்ப இரவு நேரத்துல இங்கிருந்து மலையேற்றம் செய்யறோம். ஏன்னா வெயிலின் தாக்கம் காலையில அதிகமா இருக்குங்கிறதுனால இரவு நேரத்துல நாம செல்வது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வணக்கம், என் பேர் வந்துட்டு விக்னேஷ். நான் ஹொசூர்லேருந்து வரேன், கிருஷ்ணகிரி மாவட்டம். வெள்ளையங்கிரிக்கு முதல் முறையாக நான் வந்துட்டு பயணம் பண்ணி வந்திருக்கேன். நாங்கள் வந்துட்டு எங்கள் பயணத்தை நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு தொடங்கினோம்.
நைட்டு 1 மணிக்கு வந்துட்டு ஒரு 4வது மலையில் தங்கிட்டோம். இப்போது 5வது மலை கடந்து 6வது மலையில் வந்துட்டு இப்போ ஆண்டி சுனைக்கு வந்துட்டு ரீச் ஆகிருக்கிறோம். இந்த ஆண்டி சுனையில் வந்துட்டு நாங்கள் குளித்ததுக்கப்புறம் மகா ஒரு நிம்மதியாகவும் அந்த நம்ம இப்போ 6 மலையை கடந்து வந்த அந்த சோர்வு அந்த மற்ற எந்த ஒரு நம்ம சிந்தனைகள் எல்லாமே சிதறி நம்ம வந்துட்டு இறைவனுடைய கிருபையை பெறுறதுக்கு நம்ம இறைவனை ஈசனுடைய அருள் பெறுறதுக்கு இந்த ஆண்டி சுனையில் குளித்ததுக்கப்புறம் அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்ச மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சுனையை வந்துட்டு இங்கே குளித்தா நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க. முதல் முறையாக வந்ததுனால அதுக்கப்புறம் இந்த வெள்ளையங்கிரிக்கு வந்திருக்கிற எல்லா இந்த தண்ணி எப்படி இருந்ததுங்க? இந்த தண்ணி வந்துட்டு ரொம்ப கூலிங்காக தான் இருக்குது. இப்போ விடிகாலில் வந்து குளிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி வந்தோம். பட் இப்போ குளித்தாலும் மிக ஒரு ஐஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு நம்மளுடைய சோர்வு நம்மளுடைய எல்லாத்தையுமே வந்துட்டு இது தீர்த்துடுது. அது கடந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த தண்ணியில் போய் குளிக்கும் போது உள்ள லிங்கம் வடிவில் வந்துட்டு ஜலகண்டேஸ்வரர் இருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது அது மிக சிறப்பாக இருக்குது. அது வந்துட்டு தண்ணியில் குளிக்கிறத காட்டிலும் ஒரு தண்ணிக்குள்ளே சுவாமியை தரிசிக்கிற ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் அது. 21 நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்படி தான் வருஷத்துக்கு 2 வாட்டி வருவேன். ஒன்று வந்து குரு பௌர்ணமிக்காக வருவேன், 2வது சிவராத்திரிக்கு வருவேன். சிவராத்திரிக்கு டைமில் ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி வந்துடுவேன். இந்த வாட்டி 1 வீக் முன்னாடியே தான் வந்தேன். ஆனால் இருந்தாலும் பயங்கர க்ரௌடு. எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான். வெள்ளியங்கிரி மலைக்கு நீங்கள் தொடர்ந்து வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்குது? அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று வந்து நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக பயங்கரமான சேஞ்சஸ் வரும். அது வந்து சொல்ல முடியாது, வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். பட் நம்மளுடைய ஐதீகப்படி சொல்லுவாங்க, இந்த பழக்கிற மக்கள் கரையும், நம்ம செய்ய பல பாவங்கள்லாம் கரையும் சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு ஒரு டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் இங்கே வந்துட்டு போகணுன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் பயங்கர ரிலாக்ஸாக ஒரு ஆனந்த நிலையிலே இருப்பேன். நிறைய பேர் கேட்பாங்கன்னா சார் சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அது வந்து இந்த மலையினுடைய ஒரு அற்புதம். அதுக்காக தான் வந்து இது எல்லாராலையும் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்த இதுலேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக வரக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம ஒரு பொருள் ரீதியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அந்த மாதிரி நினச்சி வரக்கூடாது. அது தன்னால் நடக்கும். அது நடந்ததுன்னா நமக்கு சந்தோஷம். அந்த நோக்கம் இந்த மலைக்கு வரவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இதில் வந்தால் நம்ம வந்து நம்ம ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு சக்தி ரீதியாக நமக்கு வந்து ஒரு மேல் நோக்கி ஒரு மூவ் பண்ணக்கூடிய ஒரு பல விஷயங்கள் உடம்புல நடக்கும், மனசுலையும் நடக்கும். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லாமல் நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ளஷர், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி அப்படி வரணும்னா நம்ம இங்கே வரலாம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்டிருந்தால் மாற்றங்கள் தன்னால் நடக்குதுன்னா என்னுடைய நடிப்பில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே பை நேச்சுரலாக அதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் நிறைய பெரிய படங்கள்லாம் நான் பண்ணேன். நான் சிரித்தல்லாம் இங்கே வந்து போனதுக்கப்புறம் நான் பண்ணிட்டேன். இப்போ அதாவது தமிழ்நாட்டிலே இது வந்து ஒரு கடினமான மலையேற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நிறைய பேர் ஏறிட்டு பாதி தூரத்துலேயே ஏற முடியாமல் இறங்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் நிறைய முறை வந்திருக்கீங்க. ஆமாம், இதில் வந்து நீங்கள் வந்து பயங்கரமான உங்களுக்கு ஒரு வெறி கொண்ட அன்பு ஒரு இருக்கணும், அதில் பக்தி இருக்கணும், எப்படியாவது ஏறி பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கணும். அது இருந்தால் தான் இந்த மலை ஈஸியாக ஏறிடலாம். நீங்கள் ஒன்றுமே கிடையாது. ஒரு 40 நாள் டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போனீங்கனாலே இந்த மலை வந்து ஏறதுக்கான வாய்ப்பு. இப்போ நிறைய பேருக்கு உடல் ரீதியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே டைம் இல்லை, எல்லாம் ஆஃபீஸு உட்காந்துனே இருக்கிறதுனால தான் ஏற முடியாமல் கஷ்டப்படுறேன். சின்ன சின்ன பசங்க ஏறதுக்கு கஷ்டப்படுறாங்க. கரெக்டாக தான் கேட்குறது. பட் வரதுக்கு முன்னாடி ஒரு 20 டேஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும். 20 டேஸ் 1 மாதம் வச்சுக்கோங்களேன் கணக்கு. 1 மாதம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏறலாம். இந்த மற்ற மலைக்கு இந்த மலைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற மலையில் ஏற கடினமாக இருக்கும். இந்த மலை வந்து ஏற கடினமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏறிட்டே இருப்பீங்க. அதான் இதனுடைய பயங்கரமான ஒரு சிறப்பு அம்சம். அதனால தான் எனக்கு அடிக்ஷனாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் நான் கீழே இறங்கி போகும்போது ஐயோ இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் போவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வந்துடும். இது ஆட்டோமேட்டிக்காக இத்தனை வருஷமாக அப்படி தான் நடக்கும். இங்கே வந்து காலையில் 4 மணிக்கு அபிஷேகங்க, காலையில் 8 மணிக்கு கால பூஜை, மதியம் 12:30 உச்சகால பூஜை, சாயங்காலம் 6:30 மணிக்கு சாயரக்ஷ பூஜைங்க. 3 கால பூஜைங்க நடக்கும். ஒரு நேரம் அபிஷேகங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்குங்க நம்ம கல்ல விடுங்க. சிக வெப்பநிலை காரணமாக இந்த வருஷத்தில் இந்த 4 மாதங்கள் நம்ம கல்ல விடுங்க. சிவராத்திரி டு சித்ரா பௌர்ணமி வரை நம்ம கணக்கு. எவ்வளவு மக்கள் வருவாங்க? இங்கே பல கோடான கோடி மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஐயா. கம்பு ஒன்று 30 ரூபா,
பக்தர்கள் கடினமான மலைப்பகுதியில் ஏறுறதுக்கு இந்த கம்பு ஒரு அவசியமாக தேவைப்பட்டுட்டு இருக்கு. அதனால் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்பு பிசுறு இல்லாமல் சீவி கொடுத்துருவாங்க, வெட்டி கட் பண்ணி கொடுத்துருவாங்க தேவையான அளவுக்கு. கம்பு வந்து எந்த அளவு ஹைட் இருக்கணுங்க? ஹைட்டு வந்து நம்ம நெத்தி போட்ட அளவுக்கு இருந்தாலே கரெக்டாக தான் இருக்கும். பள்ளத்தில் மேட்டில் ஊண்டி போகிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் கம்பு. இதில் எடை குறைவான கம்பு தேவைப்படுங்களா அல்லது? எடை குறைவானது இல்லைண்ணா. கம்பு பச்சையாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். காஞ்சிருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பச்சை வந்து சில இடத்துல பேஞ்சுக்கிட்டு வரும், காஞ்சது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். என் பேர் வந்து அஜித் குமார். நாங்கள் வந்து வேளாங்கண்ணிலேருந்து வரோம். இது வந்து நாங்கள் வர்றது வந்து 4வது வருஷம் வரோம் வெள்ளங்கிரி மலைக்கு. இந்த வருஷம் 4வது வருஷம் இப்போ வருது. வெள்ளங்கிரிக்கு வந்தால் ஒரு நல்லது, ரொம்ப அவ்வளவு ஒரு நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நல்லா நடக்கிறதுனால வருஷம் வருஷம் நாங்கள் வந்துடுவோம். எப்போதுமே நாங்கள் இதை மாதிரி மார்ச் பிப்ரவரி இந்த டைமில் கிளம்புவோம், போயிட்டு வந்துடுவோம். எப்போதும். எப்போ கிளம்புனீங்க? எப்போ இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க? நாங்கள் நேற்று ட்ரெயினில் காரைக்காலில் ஏறினாங்க. காரைக்காலில் ட்ரெயின் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் நைட்டு 1:30 மணிக்கு வந்தோம். 3 மணிக்கு மலையேற ஆரம்பித்தோம். இப்போ சாமி பார்க்க போயிட்டுருக்கோம். பூண்டி அடிவாரத்தில் இப்போ சுற்றி பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ மலையோடைய பாதுகாப்பு நலன் கருதி நம்ம பிளாஸ்டிக் விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டுருக்காங்க. பிளாஸ்டிக் கேனு, சாக்லேட் கவர்ஸு, பிஸ்கட் கவர்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே, வால்னி ஸ்ப்ரே, இந்த மாதிரி பெயின் கில்லர் ஸ்ப்ரேலாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம் மக்கள்கிட்ட இருந்து ஜென்ரலாக வந்து. அது முடிஞ்ச அளவுக்கு எங்களால் மேக்ஸிமம் மேட்ச் பாக்ஸ் ஆகட்டும், வேறு பயிர் ஆகக்கூடிய பொருட்கள் எது எது இருக்கோ அதெல்லாம் பார்க்கறதுல நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து மேட்ச் பாக்ஸு, சிகரெட்ஸு, வீடி இந்த மாதிரி விஷயங்களையும் அவாய்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஹார்ன்ஸு அவாய்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்க செக் பண்ணி அனுப்புகிறோம் மேலே. இது முழுக்க நம்ம வனவிலங்குடைய பேஸு ஃபாரஸ்டோடைய பாதுகாப்புக்கு நலன் தருது. இப்போது வறட்சியான காலம். ஸோ ஏதோ ஒரு வகையில் பயிராகிட்டு நம்மளுடைய வனத்துக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்படக்கூடாது அப்படின்ற மோட்டிவில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பிளாஸ்டிக் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் பயிர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உண்டான முன்னேற்பாடுகளாக இது பண்ணிட்டு வரோம். சார், ஒரு பாட்டிலுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது? அது எப்படி ரீஃபண்ட் ஆகுதுங்க சார்? நாங்கள் அதான் ஃபஸ்ட்டு இப்போ கொடுக்கும்போது இந்த பாட்டில் வந்து இந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா, இங்கே இருக்க ஸ்டிக்கரு, இந்த ஸ்டிக்கரை வந்து அதில் பாட்டிலில் ஒட்டிட்டு அனுப்பிச்சிடுறோம். ஸோ ரிட்டன் வந்த பின்னாடி, ஆஃப்டர் ரிட்டன் வந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம். ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வச்சு கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ கலெக்ட் பண்ண அந்த 20 ரூபீஸை ரிட்டன் கொடுத்துட்றோம். நாம் இப்போது வெள்ளிங்கிரி மலையுடைய 7வது மலையான வெள்ளிங்கிரி ஆண்டவர் சன்னிதானத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். 7 மலைகளை கடந்து தான் நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரோட சன்னிதானத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 7 மலைகளை கடப்பது அப்படிங்கிறது ஒரு அசாதாரணமான மலையேற்றமாக இருந்துட்டு வருது. இருந்தாலும் வருஷம் சிவராத்திரியின் பொழுது தொடர்ந்து பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வந்த வண்ணமே இருந்துட்டு இருக்காங்க. சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக கடுமையான மலையேற்றத்தை கடந்து தான் இங்கே வராங்க. இவங்களுக்கான அடிப்படை வசதிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா இங்கே மிகவும் குறைவாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பல்வேறு மருத்துவ வசதிகள், இங்கே காயம் போடுறவங்கள கீழே கொண்டு போகிறதுக்கான வசதிகள்னு பல்வேறு வசதிகள் இங்கே குறைவாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த வசதிகளை அரசு மேம்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பக்தர்களோட கருத்தாக இருந்துட்டு வருது.